Good evening student, class 11th standard, subject chemistry, unit 3rd unit, lesson periodic classification of element. In the lesson நம்ம last class வந்து 3 important scientists உடைய development of periodic classification பார்த்தோம். First பார்த்து Lavoisier, second one Daubrenner பார்த்தோம். அடுத்து third Newland பார்த்தோம். Newland உடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா சரிகம பதனிசா என்ற இந்த இசை கருவியினுடைய ஃபர்ஸ்ட் சுரமோ 8th சுரமோ எப்படி ஒரே மாதிரி இருக்கோ அதே போல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 18th எலிமெண்ட்டும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை பெற்றிருக்கிறபடி இந்த எலிமெண்ட்டை நியூலண்ட் அமைச்சார். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 8th எலிமெண்ட் ஆர் சிமிலர் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். திஸ் லா ஹோல்ட்ஸ் குட் ஃபார் லைட்டர் எலிமெண்ட் அப் டு கால்சியம். பொதுவாக இது லைட்டர் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பொருந்திருந்தது, அதுவும் கால்சியம் வரைக்கும் தான். அதுக்கு அடுத்தடுத்து போகும்போது அதனுடைய தன்மைகள் மாறுபட்டதுனால இது ஃபெயிலியர் ஆனது. அடுத்து மென்டலிவ் கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லூதர் மேயர் என்ற ஒரு சயின்டிஸ்ட்டு பொதுவாக இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளுக்கு முன்ன ஒரு ஸ்டெப்ஸில் அவர் ஒரு வரையறையை கொடுத்தாரு. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அட்டாமிக் வேல்யூம், மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் வச்சு அதற்கு அகென்ஸ்டாக அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளாட்டட் கிராஃப் வரையும் போது அவருடைய கான்செப்ட் படி இன்க்ரீஸிங் ஆர்டரில் அட்டாமிக் வெயிட் படி எலமெண்ட் அறிமுகப்படுத்தினார். இதுதான் வந்து முதல்ல பீரியாடிக் டேபிள் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு முழுமையான ஒரு பொருளை கொடுத்ததாக கருதுகிறாங்க. லூதர் மேயருக்கு அப்புறம் வந்தவர் டிமிட்ரி மென்டலிவ். ஸோ இவருடைய கான்செப்ட்டு தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலமெண்ட் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் வெயிட் அண்ட் திஸ் கால்டு பீரியாடிக் லா. பொதுவாக அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய செயல்பாடு இருக்க முடியுன்றதை அவர் கருதுனார். இதான் வந்து பீரியாடிக் லா அப்படின்னு சொல்கிறாங்க. மென்டலிவ் படி லிஸ்டட் 70 எலமெண்ட் அவர் கண்டறிஞ்சு அதை அரேஞ்ச் பண்ணார். விச் வேர் நோ esteem in several vertical columns in order of increasing atomic weight. ஸோ அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி செவரல் வெர்டிக்கல் காலம்ஸ் அவர் அரேஞ்ச் பண்ணார். thus Mendeleev constructed the first periodic table based on the periodic law. ஸோ பீரியாடிக் லா பேஸ் பண்ணி முதல்ல பீரியாடிக் டேபிளை உருவாக்குறதுக்கு உண்டான பெருமையை மென்டலிவ் பெறுகிறார். ஆனாலும் அதில் சில குறைபாடு இருக்கிறத அடுத்தடுத்து வரவர் அதை மாறுபட்ட வடிவங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ மென்டலினுடைய பீரியாடிக் டேபிள் படி பார்த்தீங்கன்னா 8th குரூப்பும் 7th பீரியடு இதுக்குள்ளே சப்டிவிஷனும் அமைஞ்சிருக்கு. ஸோ இது நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு எலமெண்ட்டினுடைய மாறுபட்ட அவர் மென்டலிவ் காலத்தில் சொன்னதை இங்கே சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பாருங்கள். ஸோ மென்டலினுடைய கான்செப்டை நம்ம பேஸ் பண்ணி, அதாவது வந்து அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி இன்க்ரீஸிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஆஸ் shown in the periodic table, he left some blank space in since there were no known element which appropriate properties at the time. ஸோ அந்த நாட்களில் இவங்க கண்டுபிடிச்ச 70 எலமெண்ட்டும் தாண்டி சில எலமெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் கருதுனாங்க. அந்த இடங்களில் பிளாங்காக விட்டுருந்தாங்க. பிளாங்க் விட்டுறதுனால அந்த ஸ்பேஸில் வருங்காலங்களில் ஃப்யூச்சரில் கண்டுபிடிக்க இயலும் அப்படின்றத அவங்க முன்கூட்டி நிர்ணயித்தாங்க. அதோட அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் முன்கூட்டியே நிர்ணயிச்சு தான் ரொம்ப வியக்கத்தகுந்த ஒரு விஷயம். ஸோ he and the others predict the physical and chemical properties of the missing element. ஸோ எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருக்குன்றதை ஓரளவுக்கு கெஸ் பண்ணாங்க. அதன்படி மிஸ்ஸிங் எலமெண்ட் வேர் டிஸ்கவர்டு அண்ட் ஃபவுண்ட் டு have the predicted properties. ஃபார் எக்ஸாம்பிள் gallium Ga of group 3rd and germanium Ge group of 4th unknown at the time. ஸோ அந்த டைமில் இந்த குரூப்பில் குறிப்பிட்ட ஸ்பேஸில் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த கண்டுபிடிக்க முடியாத எலமெண்ட்டினுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி இருக்கலான்றதை முன்கூட்டியே சொன்னாங்க. பட் மென்டலிவ் predict the extensions and properties. He referred the predict the element as ஈகா அலுமினியம் அண்டு ஈகா சிலிக்கன். ஸோ முன்கூட்டியே அதுக்கு பெயரும் அதாவது எக்ஸாம்பிளோட சொல்கிற மாதிரி இருந்தது. அதன்படி ஆஃப்டர் டிஸ்கவரி ஆக்சுவல் எலமெண்ட் their properties were found in the match closely to those predicted by Mendeleev. அவருடைய கான்செப்ட் படி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச நியூ எலமெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒத்துப்போன சில ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருந்ததுன்றதை சொல்லியிருக்காங்க. அதன்படி ஸோ அவங்க
ஈக்கா அலுமினியம் அவங்க சொன்ன விஷயம், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்த விஷயம். ஸோ அதன்படி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அட்டாமிக் வெயிட் 68, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 70 இருந்தது. ஸோ ஓரளவுக்கு கிட்ட நியரில் சொல்லியிருக்காங்க. அதே போல் சிலிக்கன் ஏக்காவில் 72 இருந்தது, 72.59. தென் டென்சிட்டி 5.9 இருந்தது, இதுக்கு 5.94. ஸோ ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுற வேல்யூ ஆகும். அதே போல் இதனுடைய டென்சிட்டி 5.5, 5.3. ஸோ இது எல்லாமே முன்கூட்டியே ஸ்பேஸ் விட்டு இந்த அளவு தான் இருக்க முடியும் நீங்கள் கண்டுபிடிச்சாலுன்றதை சொல்லியிருக்காரு மென்டலியூ. ஸோ இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ லோ மெல்ட்டிங் பாயிண்ட்டு அதனுடைய வேல்யூ தான் வந்து 29.7 டிகிரி 78 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த கேலியம் நம்ம என்ன சொல்லணும்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கேலியம்ன்ற இந்த மெட்டல் இந்த பாடி டெம்பரேச்சர்லேயே மெல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குன்றது இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் 29 டிகிரி செல்சியஸில் ஸோ மெட்டல் வெளியில் இருக்குது, நம்ம பாடி டெம்பரேச்சர்லேயே அதுனா மெல்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஹைன்னு சொன்னாங்க. அதே போல் 94.7 டிகிரி செல்சியஸ். ஸோ பாயிண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது இருக்குன்றதை செல்சியஸில் கொடுத்துருக்காங்க மெல்ட்டிங் பாயிண்ட். அதே போல் ஃபார்முலா ஆக்சைடு பார்த்தீங்கன்னா E2O3ன்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதே வேலன்ஸில் கேலியம் ஆக்சைடு உருவாயிருந்தது. அதே போல் EO2ன்னு கொடுத்தாங்க. அதே போல் ஜெர்மனியம் ஆக்சைடும் அமைஞ்சிருந்து. தென் ஃபார்முலா குளோரைடோட ECl3 இருந்து அதே போல் கேலியம் ட்ரைக்ளோரைடாக உருவாயிருந்தது. ஸோ இது டெட்ரா குளோரைடாக உருவானது. அதே போல் ஜெர்மனியம் டெட்ராக்ளோரைடாக அமைஞ்சிருந்தது. தேங்க்யூ. See you next class.